கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ரூத் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக, சத்திய ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உம்முடைய ஆவியானவர் நடத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. இயேசு நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஆமென். நாம் தேவனுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் அறிக்கையிட மெய்யாலுமே அவருடைய சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவாகும். ஹல்லேலூயா. ரூத் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இங்கே நம்ம நகோமி அம்மாவுடைய நற்குணத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். அவங்க எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில அவங்களும் மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தும் மோவாப்லேருந்து பெத்லஹேமுக்கு வராங்க. அப்போது அந்த அம்மாவுக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவங்க தெய்வ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு தாயாக இருந்தது நிமித்தம் தன்னுடைய மருமகளாகிய ரூத்திற்கு அவங்க என்ன விரும்புனாங்கன்னா, அவங்களுடைய மருமகள் சௌக்கியமாய் இருக்கும்படி, அவங்க வாழ்ந்திருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே தேவனுடைய அன்பு, நம்மளுடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை விரும்புவோம். நம்ம வாழ்க்கையில் அந்த நற்காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அது நம்மளுடைய மாம்ச அன்பு கிடையாது, சுய அன்பு கிடையாது. மாறாக அது அளவில்லாத, ஈடு இணையில்லாத இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நம்ம இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தெய்வ அன்பை ஊற்றுகிறார் என்று ரோமர் 5:5 நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வார்த்தைகள், மற்றவர்களை குறித்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம நினைக்கிற நினைவுகள், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதாய், தேவனுடைய நன்மையை கொண்டு செல்லுகிறதாய் இருக்க வேண்டும் என்று நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம். நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள்.
இங்க நகோமி அம்மா தன் மருமகளாகிய ரூத்திற்கு ஒரு விளக்கமான ஆலோசனையை கொடுக்கிறார்கள். அப்போ போவாசை குறித்து சொல்றாங்க. அவங்க நமக்கு ஒரு நெருக்கமான உறவுல வரக்கூடிய ஒரு மனிதன். அப்போ இன்று ராத்திரி அவர் என்ன பண்ணுவாரு, வார்கோதுமை தூற்றுவாரு. அதனால நீ என்ன பண்ண, அப்போ எப்படி ஆயத்தமாகணும் போவாசை சந்திப்பதற்கு, தன் மருமகளாகிய ரூத் எப்படி ஆயத்தமாகணும் என்கிறதை விளக்கமாய் நகோமி அம்மா சொல்றாங்க. அதே போல அவர் போவாஸ் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவர் கண்ணுக்கு நீ எதிர்படாத. அவர் படுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, அவர் படுத்திருக்கிற இடத்தை பார்த்து அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்படின்ட்டு ரொம்ப அழகா நுணுக்கமான ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் நகோமி அம்மா ரூத்திற்கு ஆலோசனை கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். தேவனை குறித்து ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன குணம்னா, அவர் நம்மளுக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தேவன். அப்போ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்ட்டு வேத வசனத்தில் இருக்கிறது. சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனத்திலே அந்த வசனம் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்படுவதற்கு வேதத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் வேதத்தை தியானிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, தனிப்பட்ட விதத்திலே தெய்வ சமூகத்திலே காத்திருக்க நாம் நம்மளை பழக்கிவித்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலேயும் சின்ன சின்ன அற்பமான காரியங்களிலும் கூட தேவன் நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாய் நாம் அவரை அனுபவிக்க முடியும். அடுத்ததாக, அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். இங்க ரூத்துக்குள் இருந்த ஒரு நற்குணம். என்ன நற்குணம் அப்படின்னா, ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயம். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய பிள்ளைகளையே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தா கூட அவங்களுக்கு அது ஒரு வாலிப ஸ்டேஜில் வந்துட்டாங்க, வாலிப நாட்களில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தா கூட அவங்களுக்கு இப்போ அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அவங்களுக்கு. இங்கு ரூத் சகோதரி தன்னுடைய மாமியாராகிய நகோமி கொடுத்த ஆலோசனைகளை அவங்க என்ன சொல்கிறாங்க, கேட்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு தாழ்மையை நாம் பார்க்க முடிகிறது. எப்பொழுதுமே நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, நமக்கு ஒரு ஆலோசனையை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் எப்பொழுதுமே அதை பொறுமையோடு நாம் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம அதை செய்வது செய்யாதது அது அடுத்த காரியம். ஆனால் நம்ம அவங்க என்ன பேச வராங்க, என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கங்கிறத நம்ம பொறுமையோடு கேட்க வேண்டியது அது தேவனுடைய குணமாக இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்கள் தான் மற்றவர்கள் கொடுக்குற ஆலோசனையை பொறுமையாக கேட்பார்கள். நம்ம மற்றவர்கள் கொடுக்குற ஆலோசனையை கொஞ்சம் கூட கேட்க மனதில்லாமல் செவி கொடுக்கிற ஒரு இருதயம் இல்லாமல் இருந்தோன்னா ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், கட்டாயமாக நமக்குள் பெருமை இருக்கிறது. அப்போ ரூத் சகோதரிக்குள் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா தாழ்மை. அதனால தான் அவங்களால தன்னுடைய மாமியார் ஆகிய நகோமி கொடுத்த ஆலோசனையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இன்னொரு முக்கியமான காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்கள் கொடுக்குற ஆலோசனையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்னா அதை தெய்வ சமூகத்திற்கு எடுத்துட்டு போகணும். ஆண்டவரே, இப்படி ஒரு நபர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, இது நான் செய்யலாமா செய்ய வேண்டாமா? அப்போது கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அது செய்யலாம் என்று சொன்னார்னா நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு இது இன்னொரு உதாரணமும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா
மோசேயுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவர் வந்து தன்னுடைய மாமனார் வந்திருந்தப்போ நாள் முழுக்க அவர் வந்து ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ இதை அவங்க மாமனார் கவனித்து அவங்க மாமனார் என்ன சொல்கிறாங்கன்னா, மாமனார் வந்து மீதியான் தேசத்து பூசாரி, அவர் வந்து இஸ்ரேல் ஜனம் கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து இந்த வேலையை தனியாக பண்ணாத, 100 பேருக்கு ஒருத்தர் 1000 பேருக்கு ஒருத்தர் அப்படின்னு நீ தலைவர்களை நியமித்து அவங்கள நீ ஆலோசனை கொடுக்க பழக்குவித்துக்கொள். அவங்களால முடியாத காரியங்களை அவங்க வந்து உன்கிட்ட கொண்டு வரட்டும். நீ ஏன் தனியாக உட்காந்து இப்படி நீ இவ்வளோ ஜனங்களை விசாரிக்கணும், அவங்களுடைய காரியங்களை நீ ஆலோசனை கொடுக்கணும், பேசணும்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம்ட்டு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் மோசே இந்த ஆலோசனையை கர்த்தரிடம் கொண்டு போயிருப்பார், கேட்டிருப்பார் ஆண்டவர்கிட்ட போய், இது நான் செய்யலாமா வேண்டாமா. நிச்சயமாக கேட்டுட்டு அவர் என்ன பண்ணார்னா அவங்க மாமனார் கொடுத்த ஆலோசனையை அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அப்போது நமக்குள்ளேயுமே மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனையை கேட்கக்கூடிய ஒரு செவிகளும் அதை ஏற்றுக்கொள்ள பொறுமையாய் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. அது தாழ்மையின் அடையாளமாய் இருக்கிறது. அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். ரூத் வந்து நான் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, முழுமையாக தன்னுடைய மாமியார் கொடுத்த ஆலோசனையின்படியே அவர்கள் செய்தார்கள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பராத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாள் ஆகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அப்போ நகோமி கொடுத்த ஆலோசனையின்படியே ரூத் செய்கிறாங்க. அப்போ போவாஸ் வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, யாரு, ஏன்னா இரவு நேரம், வெளிச்சம் கிடையாது. அப்போது யாருன்னு கேட்டப்போ அப்போ ரூத் என்ன சொல்கிறாங்க, நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், உம்முடைய அடியாள் மேல் என்ன பண்ணுங்க, உம்முடைய போர்வையை நீங்கள் விரிங்க, நீங்கள் சுதந்திரவாளி. அப்போ சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருந்தார் அப்படின்னா, ஒரு நபர், ஒரு ஆண் இறந்து போகும் பொழுது, அவருக்கு குழந்தை இல்லாமல் இறந்து போகும் பொழுது அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணணும், அந்த இறந்து போன நபருடைய மனைவியை திருமணம் செய்து அவங்களுக்கு, அந்த இறந்து போன நபருக்கு சந்ததியை உண்டு பண்ண வேண்டும். அது முதல் பிறக்கிற ஆண் வந்து அந்த இறந்து போன நபருடைய சந்ததி. அப்போ அவங்கள தான் சுதந்திரவாளின்னு சொல்லுவாங்க. அப்போ போவாஸ் வந்து சுதந்திரவாளி, அதாவது யாருக்கு, எலிமலேக்குக்கு. ஏன்னா எலிமலேக்கு இறந்துட்டாரு, அவருடைய 2 ஆம்பளை பசங்களும் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை. ரூத்துக்கும் ஒர்பாலுக்கும் பிள்ளைங்க இல்லாமல் இருந்தது. அப்போது எலிமலேக்குடைய சந்ததியை நிலைநாட்டும்படிக்கு யார் சுதந்திரவாளினா போவாஸ் வந்து ஒரு சுதந்திரவாளி. அதனால அதை தான் சகோதரி ரூத் சொல்றாங்க. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இங்க போவாஸ் வந்து சகோதரி ரூத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம முந்தின அதிகாரத்திலும் பார்க்கலாம். நம்ம இந்த ரூத்தின் புத்தகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, முதல் அதிகாரத்தில் நகோமி அம்மா எல்லாரையும் அவங்க கணவரை பிள்ளைகள்லாம் இழந்து போகிறாங்க. ஆனால் நம்ம அதுக்கப்புறம் 2, 3, 4 அதிகாரங்களில் பார்த்தோன்னா ஆசீர்வாதங்கள் பேசப்படுகிறதை நாம் பார்க்கலாம்.
போவாஸ் பேசினது எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருந்தது. அப்படி பல நபர்கள், நகோமி அம்மா ரூத்தின் மீது பேசின வார்த்தைகள், அப்படி நம்ம அடுத்த அதிகாரத்திலையும் நம்ம 4ஆம் அதிகாரத்திலையும் பார்ப்போம். அதுலேயும் ஆசீர்வாதங்களை பேசினார்கள். அப்போது இந்த ரூத்தின் புத்தகத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம வாயின் வார்த்தைகள், நம்ம அறிக்கை எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது இங்கே நம்ம போவாஸ் எப்படி ஆசீர்வதிக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் போவாஸ் அவர் வாலிப வயதையும் கடந்து கொஞ்சம் வயதில் அதிகமானவர். அதனால அவர் என்ன சொல்றாரு, ரூத்தை பார்த்து, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். அப்போ ரூத் சகோதரி அவங்களுக்கு இருந்த அந்த வயதிற்கு அவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், வாலிபர்களை தேடி போயிருந்திருக்கலாம் திருமண காரியத்திற்கு. ஆனால் அப்படி அந்த மகள் செய்யாமல் தன்னுடைய மாமியார் கொடுத்த ஆலோசனையின்படியே அவங்களுடைய ஆளுகை, மாமியாருடைய அந்த அதிகாரத்திற்கு ரூத் சகோதரி அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவங்க சொல்றதுக்கு அவங்க கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்து கொண்டதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. அப்போ போவாஸ் என்ன சொல்றாரு, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும். எது முந்தின நற்குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் அதிகாரத்தில் போவாஸ் ரூத்கிட்ட சொல்வார், நீ உன் மாமியாருக்கு செய்த காரியம், நீ உன்னுடைய தாய் தகப்பன் சகோதரர் சகோதரிகள்லாம் நீ விட்டுட்டு உன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு நீ என்ன பண்ண, உன்னுடைய மாமியாராகிய நகோமிக்கு நீ நன்மை செய்த, அதை நற்குணம் என்று சொல்வார். அப்போ இங்கே என்ன சொல்றாரு, அந்த நற்குணத்தை பார்க்கிலும் இந்த நற்குணம் என்னவா இருக்கான், உத்தமமாய் இருக்கிறது என்று அவர் ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே அவர்களை மனப்பூர்வமாய் ஒரு முழு மனதோடு ஆசீர்வாதங்களை கூறுவது அவசியமாக இருக்கிறது. அதில் தேவன் பிரியப்படுகிறார். அப்போ போவாஸ் ஆசீர்வதித்த மாதிரி நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிப்பது நல்ல ஒரு குணம். சந்தோஷமாக நம்ம ஆசீர்வதிக்கணும். தேவன் நம்மளுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 11ஆம் வசனம், இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அப்போ இங்க நகோமியும் சரி போவாஸும் சரி அவங்க ரூத்தை மகளே என்று அழைக்கிறார்கள். அப்போ அது ஒரு அன்பின் நிமித்தம், ஒரு அக்கறையின் நிமித்தம், ஒரு பாதுகாப்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இப்போ போவாஸ் ஒரு அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் ரூத் சகோதரிக்கு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். அது மாதிரி ஒரு சாட்சி கொடுக்கிறார் ரூத்தை பற்றி. என்னன்னா, நீ குணசாலி. குணசாலி என்பதை என்ன பண்றாங்க, என் ஜனம், இந்த பெத்லஹேம்ல இருக்கிற ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பெத்லஹேம்ல ரூத் நகோமியோட வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருந்த எல்லாருக்குமே அப்போ ரூத்தை குறித்து ஒரு செய்தி எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்ன பேசினாங்கன்ட்டு போவாஸ் சொல்றாரு, ரூத் குணசாலி அப்படின்ட்டு ஒரு நல்ல சாட்சி சொல்றார்.
அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சுதந்திரவாளி தான், அது உண்மைதான். ஆனாலும் என்னன்னா, என்னை விட ஒரு நெருக்கமான ஒருத்தர் இருக்கிறார், அவர் சுதந்திரவாளிங்கிற அந்த நிலைமையில வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அப்போ இங்க என்ன நம்ம கவனிக்கலாம்னா, போவாஸ்குள்ள ஒரு அவசரப்படுகிற குணம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், அவர் சுதந்திரவாளி என்கிற அந்த இதில் இருந்தது நிமித்தம் நிச்சயமாக அவர் வந்து ரூத்தை குறித்து யோசித்திருப்பார். ஏன்னா இங்கே அவர் விவரமாக இந்த காரியத்தை ரூத்கிட்ட சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒன்று புரிஞ்சிக்கலாம். என்னன்னா, அவருக்கு இதை குறித்து முன்பாகவே அவர் யோசனையில் இருந்தது நிமித்தம்தான், அவர் இதை சிந்தித்தது நிமித்தம்தான் ரூத்கிட்ட இதை இவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியுது. ஏன்னா அவர் முன்ன பின்ன அவர் வந்து இதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னா அவர் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டார். என்ன சொல்லியிருப்பார்னா, சரி நீ காத்துரு, நான் வந்து பார்க்குறேன், வேற யாரும் சுதந்திரவாளி இருக்காங்களான்னு பார்க்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே வந்து போவாஸுக்குமே ஒரு ரூத்தின் மீது ரூத்துக்கு போவாஸுடைய கண்களில் தேவன் தயவை கொடுத்தது நிமித்தம் அப்போது நிச்சயமாகவே போவாஸும் இதை குறித்து யோசித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் அவர் வந்து என்னை விட நெருக்கமான ஒரு சுதந்திரவாளி இருக்கிறாரு, நாளைக்கு அவர்கிட்ட கேட்போம், கேட்டுட்டு அவர் உன்னைய திருமணம் செய்து கொள்ள விருப்பமாக இருந்தால் அவர் திருமணம் செய்யட்டும், அப்படி இல்லைன்னா நான் உன்னைய திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே வந்து ஒரு போவாஸுக்குள் இருந்த ஒரு நற்குணம் என்னன்னா, அவருக்குள் பொறுமை இருந்தது, அவருக்குள் நிதானம் இருந்தது, அவசரப்படலை. அதே போல் அவர் வந்து என்ன இந்த காரியத்தை எப்படியாக செய்யணுமோ குறுக்கு வழியில் அவர் என்ன பண்ணலை, ரூத்தை திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு அவருடைய நோக்கம் அதுவாக இல்லை. மாறாக அவர் வந்து இந்த காரியத்தை ஒரு செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, அப்போ அதன்படி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரூத்துட்ட சொல்கிறார். அதனால் நீ இங்கே படுத்துரு, விடியற்காலம் மட்டும் நீ படுத்துரு அப்படின்னு சொல்கிறார். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாத தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அப்போ இங்க நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, விடியற்காலம் மட்டும் ரூத் சகோதரி போவாசுடைய பாத தண்டையில படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடக்குது அப்படின்னா, ரூத் போர்த்து கொண்டிருந்த போர்வையை விரித்து பிடிக்க சொல்றாரு போவாஸ். அதில் அப்போ 6 படி வார்கோதுமையை அளந்து போடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவள் மேலே தூக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் பட்டணத்துக்கு அவர் புறப்பட்டு வந்துடுறார். இங்கே நம்ம வந்து அதே போல் நம்ம இப்போ முந்தின அதிகாரத்தில் என்ன பார்த்தோன்னா, ரூத் போய் கதிர் பொறுக்கின சிந்தின கதிர்களை பொறுக்கினாங்க. அது வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 17ஆம் வசனத்தில் இருக்குது, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வார்கோதுமை. அவங்க சகோதரி ரூத் வந்து அவங்க நாள் முழுக்க வேலை பார்த்து கிடைத்தது 1 மரக்கால். இங்கே போவாஸ் வந்து 6 மரக்கால் வார்கோதுமை அளந்து போடுறார். நம்ம இந்த வயல்வெளி அப்படிங்கிறது தெய்வ சமூகம், அதற்கு நம்ம ஒப்பிடலாம்.
தேவனுடைய பாதத்தில் போய் அமரும் பொழுது தனிப்பட்ட விதத்தில் அவரோடு சஞ்சரிக்க, அவரை துதிக்க, அவரை உயர்த்த, அவரை நோக்கி கூப்பிட, அவர் வேதத்தை ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு நாளும் நம்மளை வெறுமையாய் அவர் விடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவிக்குரிய போவாஸ் இயேசு கிறிஸ்து. அவரை தேடி அவர் சமூகத்துக்கு போகும்போது நம்ம வெறுங்கையாய் ஒரு நாளும் திரும்பி வரமாட்டோம், வெறுமையாய் வரமாட்டோம். அவருடைய சமூகம் நம்மளை திருப்தியாக்கும். அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி போவாஸ் 6 மரக்கால் வார்கோதுமை அவர் அளந்து போட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் அவரை நாம் கிட்டி சேர 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 பெலத்தின் மேல் பெலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, தயவின் மேல் தயவு, இரக்கத்தின் மேல் இரக்கம் நாம் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். தேவனை தேடி போகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவருடைய அன்பு மட்டுமே நம்மளை திருப்தி செய்ய முடியும். அதே போல அவள் தன் மாமியின் இடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். அப்போ ரூத் இங்க என்ன பண்றாங்கன்னா, விளக்கமா எல்லாத்தையும் அவங்க மாமியார்கிட்ட சொல்றாங்க. 17ஆம் வசனம், மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார் கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். இது நான் முந்தின அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கிற, தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது நமக்கு மட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம சுயநலமாய் அதை நமக்கு மட்டும் வைத்து கொள்வதற்காக எதையும் தேவன் நமக்கு தருவதில்லை. சகலமும் அது நம்மிடமிருந்து மற்றவர்களுக்கு அது கடந்து போகும்படியாய், நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கும்படியாய் தேவன் அவருடைய சமூகத்திலே நம்மளை வர வச்சு நம்மளை சகல நன்மைகளினாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஹல்லேலூயா. அப்போ இங்க நகோமி அம்மா என்ன சொல்றாங்க, சரி நீ பொறுமையா இரு, நீ காத்திரு, வெயிட் பண்ணு. அப்புறம் போவாசை குறித்து ஒரு காரியம் சொல்றாங்க. என்னன்னா, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். அப்போ போவாஸ் இந்த காரியத்தை இன்னைக்கே முடிச்சிருவாரு. ஸோ இதை ஏன்னா அவருக்கு நிச்சயமா இது ஒரு முக்கியமான காரியம். அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இளைப்பாற மாட்டாரு, ரெஸ்ட் பண்ண மாட்டாரு, நித்திரை செய்ய மாட்டாரு, உட்கார மாட்டாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலுமே தேவன் அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகும் பொழுதெல்லாம் நமக்காக அவர் கிரியை செய்கிற தேவன், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், நம்முடைய சார்பிலே அவர் வழக்காடுகிற தேவன், நமக்கு முன் செல்கிற தேவன், நம் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்து அவரை துதிக்கும் பொழுதும், அவருக்கு பிரியமான விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுதும், சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மளுடைய பரலோக போவாஸ், அவர் சும்மா இருப்பாரா? அவர் இளைப்பாறுவாரா? நம்மளுடைய சார்பில் நமக்கென்று என்னென்ன செய்யணுமோ நிச்சயமாக அவர் அதெல்லாம் நமக்காக செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ இந்த உறவுக்குள்ளாய் நம்ம எப்பொழுதுமே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுக்கு ஒரு அளவே கிடையாது, ஒரு எல்லை கிடையாது, ஒரு முடிவு கிடையாது. நம்மளுடைய கடைசி மூச்சு மட்டும் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த உறவிலே நாம் வளரும்படியாய், இன்னும் பலப்படும்படியாய், இன்னும் ஒரு நெருக்கமான இன்டிமெசி, அவரை அறிகிற அறிவில், அவருடைய சத்தத்தை கேட்பதில், அவர் பேசுகிறத உணர்வதில்,
அவருக்கு கீழ்ப்படுகிறதுல எல்லாவற்றிலேயும் ஒரு வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதற்கேற்ற முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அப்போ நிச்சயமாகவே அவரை நம்மளுடைய பரலோக ஆவிக்குரிய போவாஸாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அவரை அனுபவிக்க முடியும். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் மேலே அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க, எங்கள் மேலே கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. எங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் எங்களுக்கு தந்து எங்களை திருப்தி பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். விசேஷித்த விதமாய் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சமூகம், உங்கள் பிரசன்னம், நாங்கள் ஆண்டவரே இந்த உலக மேன்மைகள் அல்லப்பா, பரலோகத்தின் மேன்மைகள், பணத்தினால் நாங்கள் வாங்க முடியாத விலையேற பெற்ற ஆவிக்குரிய நன்மைகள் ஆண்டவரே, அவைகளை தந்து எங்களை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். துதிகன மகிமை எல்லாம் மக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.